தொழிலாளர்களின் கண்ணீருக்கு காரணமாகி சோகத்தின் சின்னமாகவே மாறிவிட்டது மாஞ்சோலை எஸ்டேட். தேயிலை தோட்டத்தையே உருவாக்கிய தொழிலாளர்கள் குடும்பத்தோடு வெளியேறும் நிலையில் அங்குள்ள பள்ளிக்கூடமும் மூடு விழாவுக்காக காத்திருக்கிறது. குளுமையும் இனிமையும் ஒரு துளி கூட குறையாத பகுதிதான் மாஞ்சோலை. கோடை வாழிடங்களுக்கு செல்ல முடியாத தென் மாவட்ட மக்களுக்கு மாஞ்சோலைதான் ஊட்டியும் கொடைக்கானலும். மாஞ்சோலை மட்டுமல்ல, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி ஆகிய கிராமங்களும் தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதிகள்தான். சிங்கம்பட்டி ஜமீனிடமிருந்து 99 ஆண்டுகள் குத்தகைக்கு வாங்கிய நிலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றி பராமரிக்க குடும்பமாக தொழிலாளர்களை அழைத்து வந்து குடியமர்த்தியது தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம். கடும் குளிரின் கொடுமையில் பிள்ளை குட்டிகளையும் பராமரித்துக் கொண்டு முண்டு முடிச்சுகள் நிறைந்த தேயிலை செடிகளை நடவு செய்து வளர்த்து தோட்டமாக்கி பாதுகாத்து பயன் கொடுக்க செய்தவர்கள் இந்த தொழிலாளர்கள். தோட்டம் அமைப்பதற்காக மலை பிரதேச நிலத்தை வியர்வையாலும் இரத்தத்தாலும் நனைத்து பயன்படுத்தியவர்கள் இப்போது கண்ணீர் வடிக்கின்றனர். நிலத்துக்கான குத்தகை ஒப்பந்தம் முடிந்து விட்டதாக சொல்லி விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு மாஞ்சோலையை விட்டே வெளியேறச் சொல்கிறது நிர்வாகம். தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் அவர்களை வெளியேறுமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது என்கிறது உயர்நீதிமன்றம். தொழிலாளர்கள் குடியிருந்த வீடுகள் ஒவ்வொன்றாக காலியாகி வருகிறது. 3 தலைமுறைகளாக இரத்தமும் சதையுமாக வசித்த மாஞ்சோலையில் இப்போது தங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை இன்னும் கூட நம்ப முடியவில்லை தொழிலாளர்களுக்கு. அவர்களின் பிள்ளைகள் பயில்வதற்காக மாஞ்சோலையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் நிலை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. மலையிலிருந்து வெளியேறி வரும் தொழிலாளர்கள் தாங்கள் செல்லும் இடத்தில் உள்ள பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்க முடிவு செய்துள்ளனர். ஆனால் பிள்ளைகளின் மாற்று சான்றிதழை கேட்டால் மாஞ்சோலை அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தர மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்கூல் பிள்ளைங்களை அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க. நாங்க ஸ்கூல்ல கட்ட ஒரு சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்க என்ன பண்ணணும் தெரியாம உட்காந்துட்டு கம்பெனிலே சொன்னாங்க, நீங்க ஸ்கூல் பிள்ளைங்களை வெளியே கொண்டு சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஸ்கூல் டீச்சர்ஸை கட்ட டீச்சர் எங்களுக்கு பதில் வர மாட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒரு பதில் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நாங்க தர முடியாது டிசி அப்படின்னு டீச்சர் சொல்லுதாங்க. கைச்சம் சொல்லுதாங்க, எங்கிட்ட நேரே சொல்லுதாங்க. நீங்க என்ன எங்கனாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க தரமாட்டோம், டிசி தரமாட்டோம். ஆமா, ஸ்கூல்ல டிசி தரமாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு என்ன செய்யுது, அதான் எங்களுக்கு பாதிச்சு போய் இருக்கோம். கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு தெரியலன்னு டீச்சர் சொல்லுதாங்க. ஆனா கம்பெனி என்ன சொல்லுதுன்னா 14ஆம் தேதிக்குள்ள நீங்க எங்களுக்கு ஒரு கெடு கொடுத்த மாதிரி கொடுக்காங்க. இது 14ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு, இதுல உங்க விருப்பத்தை நீங்க தெரிவிங்கன்னு சொல்லுதாங்க. அப்படிங்கும் போது நாங்க பிள்ளைகளை அங்க சேர்க்கவா என்ன பண்ண அப்படிங்கறது மக்களுடைய குழப்பம். குற்றச்சாட்டுகள் குறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது மாற்று சான்றிதழ் கோரி எழுத்துப்பூர்வ கடிதத்துடன் விண்ணப்பிக்கும் மாணாக்கருக்கு வழங்கி வருவதாக கூறினார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனிடம் கேட்டபோது மாஞ்சோலை தொழிலாளர்களின் பிள்ளைகளை அவர்கள் விரும்பும் பள்ளிகளில் சேர்க்க மாவட்ட நிர்வாகம் அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று கூறினார். மாஞ்சோலையில் உள்ள பள்ளியை மூடுவது பற்றி பள்ளி கல்வித்துறையோ மாவட்ட நிர்வாகமோ இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கூறினார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர்கள் மருதுபாண்டி மற்றும் புருஷோத்.